வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய ஏரியாக படே தலாவ் ஏரி அழைக்கப்படுகிறது. 1500 ஆண்டுகள் பழமையான இந்த ஏரியின் பரப்பளவை பார்த்தோம் என்றால் 1700 ஏக்கர் ஆகும். படே தலாவ் ஏரியை பிரதான நீர் ஆதாரமாக கொண்டு பர்கூர் வரைக்கும் 25க்கும் மேற்பட்ட ஏரிகள் காணப்படுகின்றன. இந்த ஏரியை நீர் ஆதாரமாக கொண்டு 5000க்கும் மேற்பட்ட பாசன நிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வரை நிரம்பி வழிந்த இந்த ஏரியானது இப்போது நீர் எதுவும் இன்றி வறண்டு முட்புதர்கள் மண்டி காணப்படுகிறது. எனவே இந்த ஏரியை நம்பி சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் மா, தென்னை மற்றும் பணப்பயிர்களை சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் தற்போது மற்ற மாநிலங்களில் கூலி வேலைக்காகவும் ஹோட்டல்களில் வேலை செய்கின்ற அவல நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த படே தலாவ் ஏரியின் நீர்வரத்து குறைந்ததற்கான காரணம் என்ன? இதனால் அந்த ஏரியை நம்பியுள்ள விவசாயிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன? அவர்களது கோரிக்கைகள் என்ன? அதற்கான தீர்வு என்ன என்பது குறித்து தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இது குறித்த ஒரு தொகுப்பினை பார்ப்போம். கிருஷ்ணகிரி படே தலாவ் ஏரியை நீர் ஆதாரமாக கொண்டு 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனப்பள்ளி யூனியன் கர்நாடக மாநிலம் மற்றும் ஆந்திர மாநில எல்லையில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் கர்நாடக மாநில எல்லையான முத்தியால்மடுகு என்ற மலைப்பகுதியில் இருந்து வெளியேறும் சிறு சிறு ஓடைகள் சேர்ந்து மார்க்கண்டேய நதியாக உருவாகிறது. இங்கு உருவாகும் மார்க்கண்டேய நதி மாரச்சந்திரம், கொரல்நத்தம், திப்பனப்பள்ளி, பண்டப்பள்ளி, கொத்தூர், தளவாப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, சாமந்த மலை வழியாக கல்லுகுரி வந்து கிருஷ்ணகிரி பெரிய ஏரியை வந்தடைகிறது. ஆண்டு முழுவதும் மார்க்கண்டேய நதியில் வரும் தண்ணீரை கொண்டு வேப்பனப்பள்ளி யூனியனில் 5000 ஏக்கரில் தென்னை மற்றும் பணப்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. மேலும் இந்த நதியில் இருந்து வரும் தண்ணீரை கிருஷ்ணகிரி பெரிய ஏரியில் நிரப்பி அங்கிருந்து கால்வாய் மூலம் பர்கூர் மற்றும் போச்சம்பள்ளி பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நிரப்ப படே தலாவ் ஏரி கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடக மாநில எல்லையில் உள்ள மலைப்பகுதிகளில் கர்நாடக அரசு தடுப்பணைகளை கட்டியது. இதனால் மார்க்கண்டேய நதியில் தண்ணீர் வரத்து குறைந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக மார்க்கண்டேய நதியில் தண்ணீர் வரத்து முற்றிலும் தடைபட்டது. இதனால் ஆற்றுப்பாசன பகுதியில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மார்க்கண்டேய நதியில் இருந்து அதிக அளவில் மணல் அள்ளப்பட்டதால் நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக ஆற்றுப்பாசன பகுதிகளில் இருந்த தென்னை மரங்களும் தற்போது காய்ந்து வருகிறது. மேலும் நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக குறைந்ததால் எந்த பயிர்களையும் சாகுபடி செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளனர். மார்க்கண்டேய நதியில் தண்ணீர் வரத்து முற்றிலும் தடைபட்டுள்ள நிலையில் பல கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட படே தலாவ் ஏரி கால்வாய் திட்டமும் செயல்படுத்த முடியாத நிலை உள்ளது. மார்க்கண்டேய நதி பாசன பகுதிகளில் உள்ள விவசாயத்தை காப்பாற்ற முதற்கட்டமாக தென்பெண்ணை ஆற்றில் இருந்து இணைப்பு கால்வாய் அமைத்து தண்ணீர் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது கிட்டத்தட்ட 10,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்த இந்த கிருஷ்ணகிரி படே தலாவ் ஏரியின் தற்போதைய நிலைமை என்ன என்பது குறித்து நாம் பார்த்தோம். இந்த பிரச்சனையை விவசாயிகள் எப்படி பார்க்கிறார்கள், அவர்கள் எந்த கோணத்தில் அணுகிறார்கள், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி என்ன என்பது குறித்து நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். கள தகவல்களை வழங்குவதற்காக கிருஷ்ணகிரியிலிருந்து எமது செய்தியாளர் மேகராஜ் காத்திருக்கிறார். அது மட்டுமின்றி அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். வணக்கம் செங்குட்டுவன் சார். வணக்கம். இப்போது நமது செய்தியாளர் மேகராஜிடம் கேட்போம். மேகராஜ், இந்த படே தலாவ் ஏரியோட பிரச்சனைகளை பற்றி நம்ம இப்ப பார்த்தோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்ற ஒரு ஏரி இப்போது தண்ணீர் எதுவுமே இன்றி வறண்டு குட்டை போல காட்சியளிக்கிறது. அந்த ஏரிகள் எல்லாம் முட்புதர் மண்டி காட்சியளிக்கின்றன. முதல்ல இந்த ஏரியை பற்றி சொல்லுங்க. இந்த ஏரியின் கொள்ளளவு என்ன? இதை நம்பி எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கின்றன? எவ்வளவு மக்கள் பயன் வருகிறாங்க? அதை குறித்து சொல்லுங்க. வணக்கம் சௌதாமணி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரும் ஏரிகளிலே பிரதானமான ஏரி சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பறந்து விரிந்த இந்த படே தலாவ் ஏரி என்று அழைக்கப்படும் பெரிய ஏரி சுமார் 1700 வருடங்களுக்கு முன்பாக முகலாயர் மௌரியர் சாம்ராஜ்யத்தால் இது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஏரி பல நூற்றாண்டு காலமாக பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாகவும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுடைய நீராதாரமாகவும் இருந்து வந்த இந்த ஏரியிலே தற்போது தண்ணீர் இல்லை. முற்றிலுமாக தண்ணீரின்றி முள்ளும் குறுக்குமாக காட்சி தற்போது அளித்து வருகிறது. இந்த ஏரிக்கு ஏன் தண்ணீர் வரவில்லை? கடந்த
இந்த ஏரியிலே தண்ணீரை பார்த்து 15 வருடங்கள் ஆகிறது என்று மிகுந்த கவலைக்குள்ளாக தெரிவிக்கின்றனர் இங்குள்ள விவசாயிகள். இந்த ஏரிக்கு ஏன் தண்ணீர் வரத்து நின்று போனது, அதே போல இந்த ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர கடந்த 2002ஆம் ஆண்டு படேதலா ஏரி கால்வாய் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த தமிழக அரசு அந்த திட்டம் என்ன ஆனது, இந்த ஏரியை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கிருஷ்ணகிரியினுடைய விவசாயிகளுடைய நிலை வாழ்வாதாரம் என்ன ஆனது, அவர்களுடைய நிலை என்ன ஆனது என்பதை பார்க்க போகிறோம். சௌதாமணி. மேகராஜ், அதாவது கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த படாதலை ஏரி இப்போது நீரின்றி வறண்டு காணப்படுகிறது, முட்புதர் மண்டி காணப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. அங்க அந்த ஏரி இப்படி வறண்டு போனதற்கு காரணம் என்ன, அந்த ஏரியின் நீர் ஆதாரத்திற்கான வழி என்ன, அந்த நீர் ஆதாரம் ஏன் குறைந்து போனது, ஏன் இப்படி ஒரு அவலநிலை தற்போது அங்கு காணப்படுகிறது? மன்னிக்கணும் சௌதாமணி, இன்னொரு முறை சொல்லுங்க, கேட்கல. மேகராஜ், அதாவது இப்போ அந்த ஏரி வறண்டு மோசமான நிலையில இருக்கிறதா சொன்னீங்க. இப்ப அந்த ஏரி இந்த அளவு வறண்டு போனதற்கான காரணம் என்ன, அந்த ஏரிக்கு நீர் வரத்திற்கான ஆதாரங்கள் என்ன, அந்த ஆதாரங்கள் எல்லாம் என்ன ஆச்சு, ஏன் அந்த ஏரிக்கு தண்ணீர் வரல, இப்போது அதாவது அந்த ஏரி தற்போது காணப்படுகின்ற இந்த நிலைக்கு காரணம் என்ன? இந்த ஏரிக்கு தண்ணீர் வராத இருக்க காரணம் நம்மளே வந்திருக்கிற தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராமகவுண்டர் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவரிடமே கேட்போம். ஐயா, இந்த ஏரிக்கு தண்ணீர் வரத்துக்கு நின்று போனது என்ன காரணம், இந்த ஏரிக்கினுடைய நீர் ஆதாரம் என்ன ஆனது என்பதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஏரிக்கு மார்க்கண்டேய நதியிலிருந்து வரத்து கால்வாய் கொடுக்கப்பட்டு அதன் மூலமா படேதலா ஏரியை தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்தது மழை காலத்திலே. தற்போது கர்நாடகாவிலே ஒரு அணை கட்டுவதற்கு திட்டம் போட்டு அடிக்கல் நாட்டிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆந்திராவிலே வேப்பனப்பள்ளிக்கு மேலே ஒரு பெரிய ஏரியை கட்டி அந்த மார்க்கண்டேய நதிக்கு வருகின்ற தண்ணீரை பூரா குறுக்கு கட்டிவிட்டார்கள். ஆகவே வழக்கமாக மார்க்கண்டேயில் வருகின்ற தண்ணீர் கடந்த 10 ஆண்டுகளாக இனி வரல, இனிமேலும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அதாவது சௌதாமணி, சொல்லப்போனா இந்த மார்க்கண்டேய நதி கர்நாடக மாநிலம் கோலாரிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அந்த கோலாரிலிருந்து உற்பத்தி ஆகும் தண்ணீரை முற்றிலுமாக கர்நாடக மாநில அரசும் அதே போல வேப்பனப்பள்ளியினுடைய வடக்கு பகுதியில் உள்ள ஆந்திர அரசும் இந்த தண்ணீர் வரத்தை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டதனால்தான் தண்ணீர் வரல அப்படின்னு நம்ம மாநில பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. சௌதாமணி, அதாவது மேகராஜ், அதாவது மார்க்கண்டேய நதியிலிருந்து வருகிற தண்ணீரும் அதாவது கர்நாடக மாநிலத்தின் வடக்கு பகுதியிலிருந்து ஆந்திர மாநிலத்தின் வடக்கு பகுதியிலிருந்து வருகின்ற தண்ணீரும் குறைந்ததன் காரணமாக அங்கு தடுப்பணைகள் கட்டப்பட்டதன் காரணமாக அந்த தண்ணீர் வரல, அதனால்தான் வறண்டு போனதா சொல்றீங்க. இந்த இரண்டும் தவிர வேறு ஏதாவது நீர் ஆதாரங்கள் அங்கு காணப்படுகிறதா? இந்த 2 நீர் ஆதாரம் மட்டுமே இருந்தது. அதாவது இந்த 2 நீர் ஆதாரமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடந்த 15 வருடங்களுக்கு முன்பாக இந்த படேதலா ஏரியினுடைய நீர்வரத்து தடாங்கா நீர் நிரம்பி இந்த நீர் வெளியே வரும். இந்த நீரை நம்பியே இருந்த அந்த விவசாயிகள், நம்முடைய இன்னொரு விவசாயி சிலம்பரசன் என்பவர் வந்திருக்காரு. அவரிடத்துல நாம் இப்போது கேட்க போகிறோம். சொல்லுங்க, இந்த ஏரியினுடைய விவசாயம் செஞ்சிருந்தீங்க, தற்போது அதனுடைய நிலை என்ன, வேற ஏதாவது வரத்து இருக்கா அப்படின்றத வார்த்தை சொல்லுங்க. 15 வருடங்களுக்கு முன்பாக தடாங்க ஏகப்பட்ட தண்ணீர் இருந்தது, நல்லா விவசாயம் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு தண்ணியே வரலைங்க. அந்த தண்ணி இருந்த காலத்துல விவசாயம் பண்ணி நல்லா ஏர் ஓட்டணும், டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டணும், நல்ல விளைச்சல் வரும். அதை வச்சு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா இருந்தோம். இப்போதைக்கு தண்ணி இல்லாம விவசாயமே செய்ய முடியலைங்க. எல்லாம் பெங்களூர் வேலைக்கு போயிட்டோம், நான் செங்கல் தொழிலுக்கு போயிட்டோம். இப்ப வேலையே இல்லைங்க, விவசாய வேலையே இல்லைங்க தண்ணி இல்லாம. அதாவது இங்க இருக்கிற அந்த விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாம அந்த விவசாயிகள் முற்றிலுமாக தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக கர்நாடக மாநிலத்திற்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் போய் அங்கு கூலி தொழில் செய்கிற அவல்நிலையும் அதே போல ஓட்டல்களில் பணி செய்கிற அவல்நிலையும் ஏற்பட்டிருக்கு. சௌதாமணி, மேகராஜ், அதாவது அந்த ஏரிக்கு வருவதற்கான நீர் ஆதாரங்கள் தடைப்பட்டு போனதன் காரணமாக அங்க தண்ணி இல்ல அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து இது குறித்து பேசலாம். இப்போது நமது அரங்க விருந்தினர் திரு செங்குட்டுவன் அவர்களிடம் கேட்போம். இப்போ அந்த படேதலா ஏரியோட அவல நிலையை பத்தி இப்ப நம்ம பேசுறது கேட்டீங்க. அந்த ஏரியோட இந்த தற்போதைய நிலைக்கு காரணம் என்ன, இந்த மக்களுடைய பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா இந்த ஏரிக்கு வரக்கூடிய தண்ணீர் வரத்து
கர்நாடக மாநிலம் கேஜிஎஃப் கோலார் பகுதியிலிருந்து தான் இந்த ஏரிக்கு தண்ணி வரணும். ஆனால் கர்நாடக மாநிலம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, அந்த கேஜிஎஃப் பார்டர்ல எர்கோல் என்ற ஒரு இடத்துல ஒரு 400 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு ஸ்கீம், அதாவது அங்கிருந்து மாலூர், குல்பர்கா, கேஜிஎஃப் போன்ற அந்த நகரங்களுக்கு குடித்தண்ணீரை கொண்டு போவதற்காக அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி, அங்கே ஒரு தடுப்பணையை கட்டிவிட்டார்கள். கர்நாடகத்திலே தடுப்பணையை கட்டிவிட்டார்கள். ஆகவே தடுப்பணையை கட்டிய போது நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலேயே சட்டமன்றத்திலே இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அமைச்சரிடத்திலே இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பினோம். இப்படி கர்நாடக மாநிலத்திலே இப்படி இந்த மார்க்கண்டேயன் ஆற்றினுடைய குறுக்கே இப்படி ஒரு தடுப்பணையை கட்டியிருக்கிறார்கள். தடுப்பணையை கட்டியதோடு மட்டுமல்லாமல் 400 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கிருந்து பைப்புகள் புதைக்கப்பட்டு தண்ணீரை குடிநீருக்காக கொண்டு செல்கிறார்கள். அப்படி அந்த தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டு தண்ணீரை இந்த பக்கம் திருப்பி வரபோது இங்கே மார்க்கண்டேயன் நதி சுத்தமாக காய்ந்து போகும். மார்க்கண்டேயன் நதியை நம்பி இருக்கிற படேதலா கால்வாய் ஏரி, அந்த ஏரி சுத்தமாக காய்ந்து போகும். அதனால் பயன்பட்டுக் கொண்டிருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினோம். ஆனால் அது குறித்து அமைச்சருக்கு அந்த விவரம் தெரிந்ததா தெரியவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் கூட, நான் மாவட்ட ஆட்சியரிடத்திலே சொல்லியிருக்கிறேன், சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அமைச்சரிடத்திலே பொதுப்பணித்துறை அதிகாரிடத்திலே சொல்லியிருக்கிறேன். யாரும் போய் அந்த இடத்திலே அந்த தடுப்பணை கட்டியிருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட எட்டி பார்க்கவில்லை, யாரும் இதுவரை கவனிக்கவில்லை. இதைவிட இந்த ஒரு கொடுமை என்று சொன்னால், 1892ஆம் ஆண்டு சென்னை ராஜதானிக்கும் மைசூர் மகாராஜாவுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அந்த 2 மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கர்நாடக மாநிலத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் நுழையக்கூடிய சுமார் ஒரு 12 ஆறுகள், அந்த ஆறுகளை தடுத்து நிறுத்தி எந்த விதமான தடுப்பணைகளும் கட்டக்கூடாது அல்லது பம்பு மூலமாக தண்ணீரையும் எடுத்து செல்லக்கூடாது என்பதுதான். அப்படி எடுத்து செல்ல முற்பட்டால், கர்நாடக அரசு அப்படி எடுத்து செல்ல முயற்சிக்குமேயானால் தமிழகத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் நீங்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று 1892ஆம் ஆண்டு சென்னை ராஜதானியினுடைய அன்றைய அமைச்சராக இருந்தவரும் மைசூர் மகாராஜம் சேர்ந்து போடப்பட்ட ஒப்பந்தம் இன்று வரையில் இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் எல்லாம் காற்றிலே போய்விட்டது. அப்படி அந்த ஒப்பந்தம் காற்றிலே போன போது கூட கடந்த 3 ஆண்டு காலத்திலே பலமுறை நாங்கள் சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசிய போது கூட எல்லாம் சொல்றாங்க, பெரிய இந்த சட்டமன்றத்தில் வந்து பலமுறை பேசியும் தற்போதைய அரசு சார்பாக எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. அங்குள்ள மக்கள் தரப்பாக என்னென்ன போராட்டங்கள் நடத்தப்பட்டது, அதிலே பல்வேறு மக்கள் இந்த பல்வேறு போராட்டங்கள் நடத்தி ஓய்ந்து போய்விட்டது. ஆகிய போராட்டங்கள் அது மட்டும் கிடையாது. நம்ம தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், கர்நாடக மாநிலம் சிக்பலாப்பூர் மாவட்டம் நந்தி ஹில்ஸிலிருந்து உற்பத்தியாகி கிருஷ்ணகிரியில தென்பெண்ணை ஆறாக வந்து கேஆர்பி டேம், அதே சாத்தனூர் டேம், அதே போல கேஆர்பி டேம், சாத்தனூர் டேம் கீழே வந்து கடலூர்ல கலக்கக்கூடிய அந்த தென்பெண்ணை ஆறு, அந்த ஆற்றின் குறுக்கே கூட இந்த பெரிய ராட்சச பம்ப் செட்டுகளை போட்டு அங்க அந்த மாலூர், கர்நாடக மாநிலம் மாலூர் அந்த தாலுகாவிலே எல்லா ஏரிகளையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கர்நாடகாவிலிருந்து படையதலா ஏரிக்கு வருகின்ற நீர் ஆதாரம் முற்றிலுமாக கர்நாடக அரசால் தடுக்கப்பட்டு விட்டது. அதை தடுக்கப்படுகிற போது கேட்க வேண்டிய இந்த அரசாங்கம், இந்த தமிழ்நாடு இப்போதைய அரசாங்கம் அதை கேட்காமல் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. அதாவது படையதலா ஏரிக்கு வருகின்ற நீர் ஆதாரமான கர்நாடகாவில் இருந்து வருகின்ற மார்க்கண்டேய நதியை தடுத்து அவர்கள் அணை கட்டியதால் தான் இந்த பிரச்சனை. அந்த அணை அங்கு கட்டும்போது அதற்கான அந்த அணையை தடுப்பதற்கான எந்த முயற்சிகளும் அப்போதைய அரசு சார்பாக எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நமது அரங்க விருந்தினர் திரு செங்குட்டன் அவர்கள் வைக்கின்றார்கள். தொடர்ந்து இது குறித்து நாம் பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள படையதலா ஏரியின் நிலைமை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பரப்பளவில் காணப்படுகின்ற அந்த ஏரியில் 10,000 ஏக்கருக்கும் அதிகமான பாசன வசதியை பெறுகின்ற விவசாயிகள் காணப்படுகின்ற அந்த இடத்தில் அந்த ஏரி தற்போது முற்றிலுமாக வறண்டு காணப்படுகிறது. அந்த வறண்டதற்கான நிலைமை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது இது குறித்து கள தகவல்களை செய்தியாளர் மேகராஜ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டன் அவர்களும் நம்மிடையே இணைந்துள்ளார். இப்போது செய்தியாளர் மேகராஜிடம் கேட்போம். மேகராஜ், அதாவது கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகின்ற மார்க்கண்டேய நதி தடைப்பட்டதன் காரணமாக படையதலா ஏரிக்கு தண்ணீர் வரல, அந்த ஏரியை தடுத்து அந்த நதியை தடுத்து அங்கு ஒரு தடுப்பணை கட்டப்பட்டதான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த அணை எப்போது கட்டப்பட்டது? அந்த அணை கட்டப்பட்ட போது நமது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா? அது குறித்து பொதுமக்கள் எந்த கோரிக்கை வைக்கவில்லையா? அது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க.
கடந்த 2002ஆம் ஆண்டு இந்த படையதலா ஏரி கால்வாய் திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்த நாள் முதலே இதற்கு சுமார் 13.5 கோடி ரூபாய் செலவாயிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த செலவாயிருக்கிற அந்த படையதலா ஏரி கால்வாய் திட்டம் கொண்டு வந்த நாளிலேயே அந்த கர்நாடக மாநில அரசு இதை எப்படியோ தெரிந்து கொண்டு அங்கே குறுக்காக சிறிதும் பெரிதுமான அந்த அணைகளை கட்ட ஆரம்பித்துள்ளது. இந்த அணைகளை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் நம்மோடு இருக்கிறார். அவர் தெரிவித்தவர். அவர் என்ன கூறலான்னு பார்க்கலாம் சௌதாமணி. ஐயா, அந்த ஆரம்பத்தில் இந்த கர்நாடக மாநில அரசு தடுப்பணைகள் கட்டதான் சொல்றாங்க. அந்த தடுப்பணைகள் கட்டும் போது நீங்க இது சம்பந்தமா தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகம் தகவல் கொடுத்தீங்களா? எந்த விதமான போராட்டம் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இந்த தடுப்பணை கர்நாடக அரசும் ஆந்திர அரசும் கட்டக்கூடாது என்று சொல்லி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். அரசுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். அரசின் சார்பிலே பொதுப்பணித்துறை சார்பிலே என்ஜினியர்ஸை அனுப்ப சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் யாரையுமே அனுப்பவில்லை. அதன் அடிப்படையிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் வாயிலாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று புகைப்படம் எடுத்து அதை அரசுக்கும் முதல்வருக்கும் நகலாக அனுப்பியிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே அமைச்சர் ஒரு தடவை தமிழக முதல்வர் ஒரு தடவை ஒரு வாய்ஸ் கொடுத்தார். அதற்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தற்போது 3 அணைகள் மிக பெரிய பெரிய செக் டேம் என்று சொல்வதை விட அவைகள் அணைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த மாதிரி பெரிய பெரிய ஏரிகளாக கட்டி வைத்திருக்கிறார்கள். வருகின்ற மழை பெய்கின்ற அந்த தண்ணீர் புற தற்போது 10 ஆண்டுகளாக அதில் தான் தேங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது புதியதாக கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 2 மலைகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தடுப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆகவே தமிழக விவசாயிகள் சங்கம் அரசுக்கு இதனுடைய நிலைமைகளை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மிக பெரும் முயற்சி எடுத்து அங்கே போய் அந்த தடுப்பணைகள் கர்நாடக மாநில அரசு கட்டுவதை புகைப்படம் எடுத்து அது ஆதாரத்தோடு அது கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று சொல்கிறாங்க சௌதாமணி. அதாவது மேகராஜ், படையதலா ஏரி திட்டத்தை அரசு அறிவித்த உடனேயே இதை கர்நாடக அரசு தெரிந்து கொண்டு சிறு சிறு தடுப்பணைகளை கட்டியதா சொல்றீங்க. இப்ப முதல்ல இந்த ஏரி திட்டம் குறித்து சொல்லுங்க. எதற்காக இந்த படையதலா ஏரி திட்டம் கொண்டு வரப்பட்டது? இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன? இந்த திட்டம் மூலமாக எத்தனை ஏரிகள் பயன்பெற இருந்தன? அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. கடந்த 2002ஆம் ஆண்டு அன்றைய தமிழக அரசு படையதலா ஏரி கால்வாய் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் படையதலா ஏரி உட்பட கிருஷ்ணகிரி, பர்கூர், மத்தூர் ஆகிய 3 ஒன்றியங்களில் உள்ள சுமார் 45 ஏரி நிரம்பும் வகையில இந்த ஏரி 45 ஏரி முதலாவதாக நிரப்பப்பட்டு அதற்கு பிறகு 111 ஏரி நிரப்பத்தக்கதாக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு வரைமுறை கொடுக்கப்பட்டு அந்த திட்டத்திற்குண்டான அந்த ராட்சச கால்வாய் தோண்டப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தோமானால் அந்த திட்டமானது, அதாவது கிருஷ்ணகிரியிலிருந்து குப்பம் செல்லும் சாலை சமத்துவபுரம் என்ற ஒரு பகுதியில ஒரு மிக பெரும் பாலம் கட்டும் பணி, தேசிய நெடுஞ்சாலைக்கு இடையே ஒரு பாலம் கட்டும் பணி அப்போதைய தொடங்கப்பட்டது. அந்த பணி தோய்வில் முடிந்து போனதால அதற்கு பிறகு வந்த அரசு இதில் கவனம் செலுத்தவில்லை. அந்த பாலம் கட்டும் பணி அப்படியே தோய்வில் நின்று போனது. அதற்கு பிறகு பார்த்தால் அதற்கு பிறகு வந்த அரசு பாலத்தின் மீது கவனம் செலுத்தவில்லை. இதனால் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்ட இந்த பால திட்டம் செல்லரித்து போன நிலையில் உள்ளது. சௌதாமணி, மேகராஜ், தொடர்ந்து இது குறித்து நாம் பேசுவோம். இப்போது நமது அரங்கு விருந்தினரிடம் கேட்போம். இப்போ அந்த பிரதான ஏரி, அதாவது பிரதான ஏரின்னு சொல்லப்படுகின்ற அந்த படையதலா ஏரி திட்டத்தை பொறுத்தவரையில் அந்த ஏரியில் தண்ணீர் வரத்து உறுதி செய்யப்படாமலேயே இந்த படையதலா ஏரி கால்வாய் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதோ என்கிற ஒரு ஐயப்பாடுதான் எழுகிறது. ஒருவேளை தண்ணீர் வருகின்ற அந்த வரத்து உறுதி செய்யப்பட்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தால் அந்த திட்டம் முழுமை பெற வாய்ப்பு இருந்திருக்குமா? முதலில் உங்களுடைய செய்தியாளர் மேகராஜ் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே இந்த பாலம் என்பது இந்த 1.5 கோடி ரூபாயிலே குப்பம் செல்லுகின்ற அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த பாலம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கட்டி முடிக்கப்பட்டது. அந்த பாலத்து வழியா கால்வாய் போய் தண்ணி வந்தா கால்வாய் போயிடும். பாலமெல்லாம் தொய்வெல்லாம் வரல. எப்ப இதுக்கு தொய்வு வந்துச்சுன்னு சொன்னா, இது தலைவர் கலைஞர் ஆட்சியிலே 5/12/2006 கலைஞர் ஆட்சியிலே ஜிஓ நம்பர் 251 பீடபிள்யூ 6.5 கோடி ரூபாய். 2002 அவர் சொன்ன மாதிரி 2002 7 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க.
7 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த கால்வாயை கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 150 ஏரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணி நடக்கல. ஆகவே அதன் பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் ஆட்சியிலே 6.5 கோடி ரூபாய் அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் துரைமுருகன் அவர்களும் எங்களுடைய தளபதியார் அவர்களும் அதன் பெரும் முயற்சி எடுத்து 6.5 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக 7 கோடி பிளஸ் 6.5 கோடி ரூபாய், இந்த 6.5 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே கட்டப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அந்த 6.5 கோடி ரூபாயில் தான் இந்த மொத்தமாக 13.5 கோடி ரூபாய் உங்க செய்தியாளர் சொல்லக்கூடிய அந்த பாலம் என்பது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. சமத்துவபுரத்திலே அவர் பார்த்தாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு மாற்றாக இப்ப இந்த படேதலா என்பது ஒரு பெரிய ஏரி, கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி. மார்கண்டேய நதியிலிருந்து படேதலா வரைக்கும் கால்வாய் ஏற்கனவே 1950-60களிலே வெட்டி முடிக்கப்பட்டது. இந்த படேதலா என்பது அந்த படேதலா ஏரியிலிருந்து புதிய கால்வாயை வெட்டி பர்கூர், மத்தூர் போன்ற பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா அந்த படேதலா கால்வாயினுடைய நோக்கமே. ஆகவே 2002ல 7 கோடி ரூபாய் அலாட் பண்ணி அந்த கால்வாய் வெட்டினாங்க, பாதியோட விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது கால்வாய் வெட்டப்பட்டதன் நோக்கம் படாதலா ஏரியிலிருந்து மற்ற பர்கூர், மத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற ஒதியங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கான திட்டம். அதாவது இந்த ஏரியிலிருந்து மற்ற ஏரிகளுக்கு கொண்டு செல்வதற்காக. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா படாதலை ஏரியிலே தண்ணி இல்லையே, அந்த ஏரியில் தண்ணீர் வரத்திற்கான காரணங்களை செய்கிறார். அதற்காக தான் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் 2010ஆம் ஆண்டு மார்கண்டேய நதிக்கு ஏற்கனவே அங்கே கர்நாடகத்திலிருந்து வரத்துக்கெல்லாம் குறைந்துவிட்ட காரணத்தினால் மார்கண்டேய நதியை நம்பி இனி படேதலா ஏரிக்கு தண்ணீர் வராது. அதனால் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே எண்ணெய்கோல் என்ற இடத்திலே தென்பெண்ணையாற்றின் குறுக்கே 34 கோடி ரூபாய் அளவில் 34 கோடி ரூபாய் அளவிலே தென்பெண்ணையாற்றிலிருந்து ஒரு பெரிய தடுப்பணையை கட்டி அந்த தடுப்பணையை தென்பெண்ணையாறு தென்பெண்ணையாறு எண்ணெய்கோல் குருமரப்பள்ளி சிக்காரிமேடு வழியாக அந்த கால்வாயை வெட்டி 34 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீட்டிலே ஒரு திட்டத்தை அறிவித்தார் கலைஞர் அவர்கள். 34 கோடி ரூபாயில அறிவித்து அந்த படேதலா அந்த ஏரிக்கு கொண்டு வந்து தண்ணீரை விட்டு அங்கிருந்து என் தென்பெண்ணையாற்றில் இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கு, அந்த தண்ணியாவது பயன்படுத்தும் விவசாயிகளுக்கு சொல்லிதான் அந்த கால்வாயை வெட்டினார். எங்க தலைவர் வெட்டுவதற்குண்டான திட்டத்தை பண்ணி அறிவிச்சார். அறிவிச்சு 2010 அறிவிச்சாரு. எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று எங்க தளபதி இடத்திலே நாங்கள் மாண்புமிகு தளபதியார் இடத்திலே நாங்கள் சொல்லி என் கோரிக்கை எல்லாம் ஏற்று அறிவிச்சார். அறிவிச்சு பின்னாடி என்ன நடந்ததுன்னா 2010 அறிவிச்சார். ஆகவே 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே அறிவித்த அந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சியை எப்பவுமே இந்த அரசாங்கத்துக்கு என்னன்னா திமுக ஆட்சியில எந்த திட்டம் போட்டாலும் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. இப்போ அந்த அறிவிச்ச அந்த திட்டம் சரியான செயல்பாட்டில் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்க இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க இந்த சட்டமன்றத்துல பேசுனீங்களா? அந்த அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சீங்களா? இல்ல இப்ப நாங்க ஏற்கனவே கேள்விகள் போடுறோம். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடம் கடந்த 3 ஆண்டு காலம் ஆச்சு. எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு கூட 5 நிமிஷம் பேச டைம் இல்ல. ஆகவே நாங்க கொஸ்டின் போடுறோம். ஆகவே கொஸ்டின் நேரத்தில் ஏதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி தான் போட முடியும். இவங்க எதிர்கட்சிகளை பேச விடுறாங்களான்னா உங்களுக்கே தெரியும். இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் புகழ்மாலை சூட்டுவதென்றால் பேசலாம், ஆனால் செய்திகளை சொல்லுவதென்றால் பேசக்கூடாது. தொடர்ந்து நாம் இது குறித்து பேசலாம். இப்போது நமது செய்தியாளர் மேகராஜிடம் கேட்போம். மேகராஜ், அதாவது இப்ப அந்த ஏரியில சுத்தமாவே தண்ணியில விவசாயிகள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறதா சொன்னீங்க. இப்ப விவசாயிகள் கிட்ட கேட்டுங்க, இப்போ அந்த ஏரியில் தண்ணீர் இல்லாததால அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கிறத கேளுங்க. நம்முடைய அந்த பாதிக்கப்பட்ட விவசாயி ஒரு பெண் பெருமா என்பவர் வந்திருக்காங்க, அவர்கிட்ட கேட்போம். இந்த ஏரியில தண்ணீர் இல்லாத காரணத்தினால நீங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? உங்களுக்கு விவசாயம் செய்யற தண்ணீர் இருக்கா? மத்த என்ன பிரச்சனைன்னு உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லுங்க. 10 ஆண்டு காலமா அந்த ஏரியில தண்ணி இல்ல. 10 ஆண்டு காலமா அந்த ஏரியில தண்ணி இல்லாதனால விவசாயம் செய்ய முடியல. குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல. 1 கிலோமீட்டர் தூரத்துல போய் தண்ணி எடுத்து வரணும். 1500 அடி போர் போட்டாலும் இப்ப நீராதாரம் கிடைக்கிறது இல்ல. மாடு கன்று வளர்க்க முடியறது இல்ல. விவசாயம் செய்ய முடியல. ஆண்கள் பெண்கள் ஊர் விட்டு ஊர் போய் கர்நாடகாவில கூலி வேலை செய்யறாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிற நேரத்துல ஹோட்டலையும் கடையிலையும் வேலைக்கு அனுப்புறாங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. தண்ணி இல்லாதனால இந்த விவசாய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க நிலைக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது சுமார் 1500 ஏக்கர் ஆழத்திற்கு போர் போட்டால் கூட இந்த இடத்துல தண்ணீர் இல்லை. அதே போல இவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவும், குடிக்க தண்ணீர் கூட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போய் எடுத்து வர வேண்டும் எனவும், பாத்தீங்கன்னா சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாமே காஞ்சி போய் தென்னை மரங்கள்
மற்ற எல்லா மரங்களும் காய்ந்து போய் கிடக்கு. இந்த மரங்களுடைய சுத்தமான இந்த நிலை, அதே போல அந்த விவசாய பூமியில முள்ளும் குறுக்குமாக வெறும் முள்காடாக முளைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலை இப்படியே போனா தங்களுடைய இந்த பகுதியை விட்டே நாங்கள் இங்கிருந்து நிரந்தரமா கர்நாடக மாநிலத்திற்கு போயிடும் அப்படின்ற தகவலை சொல்றாங்க சௌதாமணி. மேகராஜ், அதாவது அங்குள்ள விவசாயிகளோட பிரச்சனைகளை சொல்றீங்க. இப்போ அந்த படேதலாக் ஏரிக்கு தண்ணீர் வருகின்ற இரு வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அங்கு வேறு ஏதாவது மாற்று திட்டத்திற்கான வழிகள் இருக்கிறதா, வேறு ஏதாவது நீர் ஆதாரத்திற்கான வழிகள் இருக்கிறதா, அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. அதாவது மாற்று திட்டம் அப்படின்ற இதை பத்தி நம்ம தமிழக விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ராமகவுண்டர் சொல்றார். ஐயா சொல்லுங்க. அதாவது இந்த படேதலா ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர மாற்று திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இங்குள்ள விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்ற சொல்லுங்க. நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் தான் செய்வதற்கு மறுக்கிறது. இது எப்படி என்றால், பக்கத்திலே தென்பெண்ணையாறு என்று ஓடுகிறது. இந்த தென்பெண்ணையாறு பெங்களூரிலிருந்தே உற்பத்தியாகப்பட்டு அந்த சாக்கடை நீர் மட்டும்தான் ஜீவாதாரமாக ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லி பொதுப்பணித்துறை மூலமாக மார்க்கண்டேயன் நதியிலே உள்ள மாரச்சந்திரம் செக் டேமுக்கு ஒரு தண்ணீர் கொண்டு வருவதற்குண்டான ஒரு அளவு செய்ய சொன்னோம். அந்த அளவு செய்ததிலே 11 மீட்டர் உயரமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அது சாத்தியக்கூறு இல்லை என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். அதன் பிறகு இந்த படேதலா ஏரிக்கு தண்ணீர் கொண்டுவதற்கு எந்த வகையில் சாத்தியமாக இருக்கும் என்பதை ஒரு ஆய்வு செய்து அந்த இருக்கும் என்ற வகையிலே பாசிட்டிவாக கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை வைத்துக் கொண்டு பொதுப்பணித்துறைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதன் அடிப்படையிலே அவர்கள் சர்வே செய்து எண்ணெய்கோல் புதூர் மேலே கொலுசுமடுவு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே ஒரு தடுப்பணை கட்டி அதன் மூலியமாக ஜீனூருக்கு கீழே சாமந்தமலை என்ற பகுதியிலே கொண்டு வந்து அந்த கால்வாயோடு இதை இணைத்தால் இந்த மார்க்கண்டேய நதி தண்ணீர் ஆதாரம் பெறும். அது மட்டுமல்ல, மத்தூர் வரை இந்த படேதலா கால்வாய் நீட்டிப்பு அந்த பகுதி முற்றிலும் பயன்பெறும். அப்படி செய்கின்றதை செய்ய வேண்டும் என்று அரசுக்கு முன்மொழிவுகள் வைத்த பிறகு அதை அந்த எண்ணெய் கொள்பதற்கு மேலே தடுப்பணை கட்டுவதற்காக ஒரு திட்டத்தை தயாரித்து முதலிலே அந்த திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பகுதிகளுக்கு கொண்டு போவதற்காக ஒரு அளவை செய்தார்கள். அதை இந்த பகுதி விவசாயிகளும் பயனடைகின்ற வகையிலே தென்பெண்ணையாற்றினுடைய இரு பகுதியிலும் காவாய் அமைத்து வடக்கு கிழக்கு என்ற அடிப்படையிலே அந்த வடக்கு தெற்கு என்ற அடிப்படையிலே அந்த காவாயை அமைத்து தண்ணீரை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிவுறுத்தியதன் அடிப்படையிலே பல போராட்டங்கள் செய்ததன் அடிப்படையிலே தற்போது சர்வே செய்யப்பட்டு அது கிடப்பிலே இருக்கிறது. அதை எடுத்து செய்தால் நிச்சயமாக இந்த பகுதி வளம் பெறும். அதாவது எண்ணெய்கொள்புதூர் பகுதியில ஒரு அந்த தமிழக அரசு கட்டப்பட்டுள்ள அந்த எண்ணெய்கொள்புதூர் பகுதியில் தென்பெண்ணையாறு பூலாவரி அணை திட்டம் என்ற திட்டத்தில் அந்த அணை திட்டத்திலிருந்து அதிலிருந்து ஒரு பாலம் வெட்டி அந்த பாலத்தின் வழியாக புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற வகையில ஜீனூர் வழியாக சென்னச்சந்திரம் வழியில ஒரு சாமந்தமலை வழியாக மேகராஜ், அதாவது தென்பெண்ணை ஆற்றின் இரு வழியாகவும் கால்வாய் அமைத்து அந்த கால்வாய் வழியாக தண்ணீரை கொண்டு வந்து படேதலா ஏரிக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனைகள் களையப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அங்குள்ள மக்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இது குறித்து நமது அரங்கு விருந்தினர் திரு செங்குத்தன் அவர்களிடம் கேட்போம். அதாவது நீங்க கூட சொன்னீங்க தென்பெண்ணை ஆற்றில் 2 கால்வாய்கள் அமைத்து அந்த தண்ணீரை இங்கு கொண்டு வந்தால் அந்த திட்டம் சிறப்பாக இருக்கும், அந்த மக்களும் பயன்பெறுவார்கள் என்று. நீங்க சொல்லுங்க, இந்த திட்டம் குறித்து சொல்லுங்க. இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம்? அந்த ஏரியில் தண்ணீர் கொண்டு வருவதற்கான மாற்று வழியாக இது ஒன்றுதான் இருக்கிறதா? இப்ப படேதலா ஏரிக்கு தண்ணியை கொண்டு வந்து அது கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரிகளை ஃபுல் பண்ணா 2 வழி இருந்துச்சுமா, ஒரு வழி அடைக்கப்பட்டு விட்டது. சரி, மார்க்கண்டேய நதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக 2 வழிகள், ஒன்று ஆந்திரா ஒன்று கர்நாடகா. ஒரு வழி இல்ல கர்நாடகாவில இருந்து மார்க்கண்டேய நதி வரக்கூடிய கர்நாடகாவில தடுப்பணை கட்டிட்டா, அதனால மார்க்கண்டேய ஆத்துல தண்ணி கிடையாது. இப்ப அந்த மார்க்கண்டேய நதியை நம்பி இருக்கின்ற அந்த ஆற்றுப்படுகைகள் இருக்கின்ற மக்கள் கூட அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். எல்லாரும் பாதிப்பு தான். அந்த தடுப்பணை எர்கோல் என்ற அந்த இடத்துல அந்த காமசமுத்திரம் இருக்கல எர்கோல் என்ற இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 400 கோடி ரூபாய்க்கு அந்த பைப் லைன் எல்லாம் போட்டு தடுப்பணையை கட்டி அவங்க கொண்டு போறான். மாலூர் பக்கம் தண்ணியை கொண்டு போறாங்க. சோ அதுல இனிமேல் அந்த வரத்து இருக்குமான்னு சொன்னா அது அரசாங்கம் தடுத்திருக்க வேண்டிய அரசாங்கம் தடுக்கல. ஆகவே இனிமேல் தண்ணீர் மார்க்கண்டேய நதிக்கு வரத்து இருக்குமான்னு சொன்னா இருக்காது. ஆகவே படேதலா கால்வாய்க்கு ஆல்டர்னேட் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தென்பெண்ணையாத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. தென்பெண்ணையாத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஏற்கனவே நாங்கள் கொலுசுமூடு வரைக்கும் போய் எங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் தான் ஆய்வு செய்த பிறகுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் 34 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்தார்.
2010 34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கொலுசுமுடு என்ற இடத்திலிருந்து அந்த தண்ணீர் கால்வாயை வெட்டி நீங்க சிக்காரிமேடு அந்த வழியாக பில்லனகும்பும் சிக்காரிமேடு வழியாக குந்தார்பள்ளி வழியாக கொண்டு வந்து அந்த படிதலா கால்வாய்க்கு ஏரியில தண்ணியை விடலாம். இப்பவும் அந்த வாய்ப்புகள் இருக்கு. அதை ஏற்கனவே தலைவர் கலைஞர் அறிவிச்ச அந்த திட்டத்தையே கண்டினியூ பண்ணாலே இவ்வளவு நேரம் நம்ம யாருக்காக விவாதம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்படும். அதாவது தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கால்வாய் வழியாக தண்ணீர் கொண்டு வருவதற்காக 34 கோடி ரூபாய் செலவில் கொண்டுவரப்பட்ட திட்டத்தை சரியாக செயல்படுத்தினாலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்கிற ஒரு கருத்தை நமது அரங்கு விருந்தினர் முன்வைக்கிறார். தொடர்ந்து இது குறித்து பேசலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக சுற்றுலா மதுரை மீனாட்சி, திருவண்ணாமலை, திருப்பதி போன்ற கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல ஃபாஸ்ட் ட்ராக்கின் 6000 அடையுங்கள். 28 மாநிலங்கள், 121 கோடி மக்கள், நூற்றுக்கணக்கான மொழிகள், ஜாதிகள், மதங்கள், ஒரே ரத்தம், ஒரே தேசம். 543 அடுத்த பிரதமர் யார்? நாடு முழுமைக்குமான ஓர் அலசல். 543 அடுத்த பிரதமர் யார்? திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு. 9 கட்டங்களாக பாராளுமன்ற தேர்தல். பல பரீட்சைக்கு தயாராகும் அரசியல் கட்சிகள். மீண்டும் ஆட்சி அமைக்குமா காங்கிரஸ் கூட்டணி? சீட்டுகளை அள்ளுமா மோடி அலை? மாற்றத்தை ஏற்படுத்துமா மூன்றாவது அணி? 16வது நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு சாதகம்? உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெரிய ஏரி என்று சொல்லப்படுகின்ற படேதலாவ் ஏரி கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் பரப்பளவில் காணப்படுகின்ற ஏரி. 10,000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்ற ஒரு ஏரி தற்போது நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து பார்க்க இருக்கின்றோம். இப்போது இந்த பிரச்சனையை களைவதற்கான தீர்வு என்ன என்பது குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இதுகுறித்து நேரடி கள தகவல்களை எமது செய்தியாளர் மேகராஜ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டன் அவர்களும் நம்மிடையே இணைந்துள்ளார். இப்போது நமது செய்தியாளர் மேகராஜிடம் கேட்போம். மேகராஜ், அதாவது அந்த ஏரிக்கு படேதலாவ் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக தென்பெண்ணை ஆற்றின் இரு மரங்கிலும் கால்வாய்களை அமைத்து தண்ணீர் கொண்டு வந்தால் அந்த ஏரியில் தண்ணீர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்றீங்க. அங்குள்ள மக்களும் அதுதான் சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கால்வாய் அமைத்து இந்த ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர அளவுக்கு தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் இருக்கா? நிச்சயமா சௌதாமணி, தென்பெண்ணை ஆற்றில் எப்பவுமே தண்ணீர் மழை காலங்களில் மற்ற காலங்களிலும் சரி மழை காலங்களிலும் சரி எப்பவுமே தண்ணி வந்து கொண்டுதான் இருக்கு. அதனுடைய ஆற்றை குறித்து முற்றிலுமாக அறிந்த ராமகவுண்டர் அவர் நம்ம இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா, அந்த தென்பெண்ணை ஆறு இங்க படேதலாவ் ஏரிக்கு தண்ணீர் வர்ற அளவுக்கு வசதிகள் இருக்கா? அதுக்குண்டான அந்த கால்வாயினுடைய திட்டத்தை பத்தி சொல்லுங்க. ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு தருகிறேன். இந்தியாவிலே 2 போக சாகுபடி இந்த ஆண்டு எந்த ஒரு ஆறிலும் எந்த வகையிலும் இல்லை. ஆந்திராவிலே ஓடுகிற கிருஷ்ணாவரி கோதாவரியில் கூட ஒரு போகம் தான் செய்திருக்கிறார்கள். 2வது போகம் மக்காச்சோளம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஓடுகின்ற தென்பெண்ணை ஆற்றில் மட்டுமே 2 போக சாகுபடி நெல் பண்ணியிருக்கிறார்கள். இதுதான் ஆதாரம் இந்த தென்பெண்ணை ஆற்றிலே தண்ணீர் வருவதற்கு. இதையும் கர்நாடக அரசு 1000 HP மின் மோட்டாரை போட்டு தண்ணீரை சாக்கடை நீரையும் உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி மழை பெய்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் உள்ள 3 அணைக்கட்டுகளும் நீர் ஆதாரம் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த திட்டம் செயல்படுத்தினால் நிச்சயமாக தண்ணீர் குறையாது, இருக்கிற பகுதியிலும் பாசனம் பெறும் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறேன். நிச்சயமாக வருடம் முழுவதும் தென்பெண்ணை ஆற்று படுக்கையில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் மூலமாக இந்த கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தால்
கண்டிப்பாக இந்த படையதலா ஏரி உள்ளிட்ட அந்த நூற்றுக்கணக்கான ஏரிகளுடைய நீராதாரம் நிரம்பும் என்ற தகவலை நம்மிடம் கூறியிருக்கிறார். அதே போல இங்குள்ள விவசாயிகள் அந்த படையதலா ஏரி கால்வாய் திட்டத்திற்கு அந்த கால்வாய் தோண்ட இடம் கொடுத்த விவசாயிகள் அநேகர் நாங்க கால்வாய் தோண்ட இடம் கொடுத்தோம், ஆனா இது வரைக்கும் தண்ணீர் வரல, அதனால நாங்க கால்வாயை மூட போறோம் அப்படின்ற போராட்டத்துல களத்துல குதிக்க இருக்காங்க. அதே சமயத்துல இது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு போக இருக்கிறாங்க. இதையெல்லாம் தமிழக விவசாயிகள் சங்கம் தடுத்து நிறுத்திருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்காங்க. சௌதாமணி மேகராஜ், அதாவது அந்த கால்வாய் திட்டம் கொண்டு வருவதற்காக திட்டம் போடப்பட்டது, அதை செயல்படுத்தவில்லை, அதற்காக போராட போறாங்க அங்குள்ள விவசாயிகள் சொல்றதா சொல்றீங்க. அந்த விவசாயிகள்ட்ட கேளுங்க, எப்படிப்பட்ட போராட்டம் நடத்த போறாங்க, அதை எப்படி செயல்படுத்த போறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. ஐயா, எப்படிப்பட்ட போராட்டம் செய்ய போறீங்க, அது எப்படி செயல்முறைப்படுத்த போறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. 2012 கால்வாய்க்கு நிலம் கொடுத்தப்போ அதுக்கு உண்டான முழு இழப்பீடும் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, தண்ணியை விடுறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தண்ணீரும் வரல, இழப்பீடும் கொடுக்கவில்லை. ஆகவே எங்களுடைய இடத்தை நாங்களே எடுத்துக்கிறோம், எங்களுக்கு காவாயே வேணும். பெரும்பகுதியான நூற்றுக்கணக்கான விவசாயிகள் காவாயை மூடுறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இதனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவார்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயன்பெறும். ஆகவே இந்த திட்டத்தில் நீங்கள் எந்த தொய்வும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வேண்டிய இழப்பீடை நாங்கள் அரசுக்கு சொல்லி பெற்றுத் தருகிறோம், ஆகவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை சமாதானம் படுத்தி இருக்கின்றோம். ஒரு சிலர் நீதிமன்றத்துக்கு கூட செல்ல தயாராக இருந்தார்கள். ஆகவே அவர்களையும் சமாதானம் பண்ணி தற்போது மத்திய அரசு அறிவித்துள்ள அந்த இழப்பீட்டு தொகையை உங்களுக்கு பெற்றுத் தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையிலே பொறுமையாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது வரைக்கும் அந்த போராட்டம் நிறுத்தி வைத்துள்ளோம். நீங்க இது குறித்து வேற என்ன போராட்டம் உங்க அமைப்புக்கு எப்படி போராட இருக்கீங்க தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பா? 12 ஆண்டுகளுக்கு முன் கொடுக்கப்பட்ட இந்த கால்வாய் திட்டம் மிக சிறந்த திட்டம். 5 ஒன்றியங்களை பயனளிக்கின்ற வகையில் இந்த திட்டம் இருந்தது. ஆனால் அரசியல் காரணங்களாக நிறுத்தி வைத்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம் 2002 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அரசு இதை கையில் எடுக்கவில்லை. ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை, நேஷனல் ஹைவேல ஒரு பிரிட்ஜ் கட்டலன்றதுக்காக 5 ஆண்டுகளை இவர்களை எடுத்துக்கொண்டது. இது திட்டமிட்ட சதி என்றே நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, எண்ணெய் கொள்புதூர் கிட்ட தடுப்பணை கட்டி தருமபுரிக்கு தண்ணீர் கொண்டு போக விரும்பியவர்கள் ஏன் கிருஷ்ணகிரியிலே உள்ள படையதலா ஏரிக்கு தண்ணீர் கொண்டு அந்த திட்டத்தில் சேர்க்கவில்லை? தற்பொழுது அந்த 35 கோடி ரூபாய்க்கு திட்டத்தை வகுத்தவர்கள் இப்போது 80 கோடிக்கு அந்த திட்டத்தை வகுக்கப்பட்டு இருபக்கமும் கால்வாய் அமைக்கின்ற நேரத்திலே இதிலே குறுக்க வருவதற்கு என்ன காரணம்? ஆகவே இதெல்லாம் அரசியல் நோக்கங்களுக்காக பண்ணி விவசாயிகளை கெடுக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இதிலே அரசியல் யாரும் பண்ண வேண்டாம், தயவு செய்து விவசாயிகள் பிழைப்பதற்குண்டான வழியை செய்யுங்கள் என்று விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டம் செயல்படுத்தினால்தான் இந்த மாவட்டம் வளம் பெறும். சௌதாமணி, அதாவது நாம பார்த்தோம்னா இங்க இருக்கிற அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், அங்க இருக்கிற தண்ணீர் வந்தாதான் இங்க இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாய நிலங்களையும் அதே மாதிரி நிலத்தடி நீரும் வரும் என்ற தகவலை சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்களுடைய போராட்டம் மேற்கொண்டு அடுத்த கட்ட போராட்டமா தண்ணீர் வரவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் இருக்கிற விவசாயிகளை ஒன்று திரட்டி நாங்க போராட இருக்கிறோம் அப்படின்ற தகவலை சொல்றாங்க. சௌதாமணி, அதாவது தென்பெண்ணை ஆற்று கால்வாய்க்காக இடம் கொடுத்தும் தண்ணீரும் இல்லை, இழப்பீடும் இல்லை என்கிற நிலையில விவசாயிகள் போராட இருக்கிறாங்க. இந்த நிலையில அங்க தண்ணீர் இல்லாம விவசாயம் செய்ய முடியல, பயிர்கள் செய்ய முடியல, பயிர் செய்ய முடியல. இந்த நிலையில இப்போ அங்க மாற்று பயிர் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கு காணப்படுகிறதா? இது சம்பந்தமாக தோட்டக்கலைத்துறை மற்றும் விவசாயத்துறை சார்பாக ஏதாவது அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறதா அங்குள்ள விவசாயிகளுக்கு? முற்றிலுமாக கிடையாது சோதாமணி. அதாவது அந்த படையதலா ஏரியினுடைய அந்த படுக்கையில பாத்தீங்கன்னா முழுக்க அந்த விவசாய நிலங்க பாத்தீங்கன்னா அங்கங்க சுத்திரமா காஞ்சி போயிட்டு இருக்கு. 1500 ஏக்கர் 1500 அடி கீழே கூட தண்ணீர் இல்ல என்ற காரணத்தினால ஏதோ ஒரு சில விவசாயிகள் தங்கள் காய்ந்து போன பூமியில கோழிப்பண்ணை அமைச்சிருக்காங்க. அதுதான் இன்றைக்கு உண்மை. மற்றபடி அங்க தோட்டக்கலைத்துறை சம்பந்தமாகவோ எந்த துறை சம்பந்தமாக எந்தவித அதிகாரிகளும் அங்கு வரல அப்படின்ற குற்றச்சாட்டை தமிழக விவசாயிகள் சங்கம் தெரிவிக்கிறாங்க. அங்கங்க சில கோழி பண்ணைகள் மட்டும்தான் இயங்கி வருது. இதனால பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசாக பொட்டல் காடாக கிடக்கிறது. சௌதாமணி, அதாவது மாற்று பெயருக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிங்க. இப்போது அரங்கு விருந்தினர் திரு செங்குட்டன் அவர்களிடம் கேட்போம். இப்போ அந்த தென்பெண்ணை ஆற்றின் கால்வாய் குறித்து மக்கள் சொன்னாங்க, இடம் கொடுத்தும் இழப்பீடு இல்ல, இனி அந்த திட்டம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியை அங்குள்ள மக்கள் வெளியிடுகிறார்கள். எங்களுக்கு பணமாவது வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, அதற்காக போராட்டம் நடத்த போறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னீங்க இந்த தென்பெண்ணை ஆற்றின் வழியாக கால்வாய் ஒட்டி அந்த தண்ணீரை இங்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஏரி நிரம்பும், அங்குள்ள நிலங்கள் பாசன
பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்றீங்க. உங்க தரப்புல நீங்க பலமுறை கோரிக்கை வைத்தும் உங்க அரசும் நடவடிக்கை எடுத்தது, எந்த இதுவும் செய்யப்படல அப்படின்னு சொல்றீங்க. மத்திய அரசு சார்பாக இதுக்கு ஏதாவது உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? அரசு சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் இந்த தென்பெண்ணை ஆற்று இந்த கால்வாய் திட்டத்தை சரிப்படுத்துவதற்காக எப்படிப்பட்ட வழிமுறைகளை கொண்டு வரலாம்? இந்த திட்டம் சாத்தியமாவதற்கான வழிமுறைகள் இருக்கா? இல்ல, இந்த படையதலா ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏராளமா இருக்கு, இல்லைன்னா மறக்க முடியாது. சாத்தியக்கூறுகள் இருக்கு, மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் 34 கோடி ரூபாய்க்கு அறிவிச்ச அந்த திட்டத்தை கொலுசுமடுவு என்ற இடத்திலிருந்து தடுப்பணை கட்டி அங்கிருந்து படைதலா ஆர்வாய்க்கு தென்பெண்ணை ஆற்று தண்ணீரை கொண்டு வந்து விட்டாலே படைதலா ஏரி ரொம்பவும், அதற்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளும் ரொம்பவும், விவசாயிகள் நிம்மதியா இருப்பாங்க. ஆகவே அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் உடனடியாக எடுத்து செயல்படுத்த வேண்டும். அதாவது 34 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை செயல்படுத்தினாலே போதும், அந்த ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகமாக காணப்படும், ஏரி நிரம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் நமது அரங்க விருந்தினர் திரு செங்குட்டூர் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள படையதலா ஏரியின் நிலைமை குறித்து பார்க்கின்றோம். அந்த ஏரியில் பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையை நாம் எப்படி தீர்ப்பது என்பது குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரங்க விருந்தினராக வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டூர் அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கள தகவல்களை செய்தியாளர் மேகராஜ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகள் என்ன என்பது குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். மேகராஜ், இப்ப சொல்லுங்க, அதாவது தென்பெண்ணை ஆற்றின் இரு மருங்கிலும் கால்வாய்கள் அமைத்து அங்கு அந்த திட்டம் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்டால்தான் அந்த ஏரி நிரம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்கிறார்கள் அங்குள்ள மக்கள். இப்ப நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் களையப்படுவதற்கு என்ன தீர்வு வைக்கப்பட வேண்டும், அவர்களோட கோரிக்கை என்ன, இதற்கு என்ன செய்து இந்த தீர்வினை பெற வேண்டும்? கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு என்ன செய்யணும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. தற்போது பொதுப்பணித்துறையால் போடப்பட்ட அந்த 80 கோடி ரூபாய் திட்டம் என்பது கூட போதாது. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் ஆகிவிடலாம். ஆகவே அது 100 கோடி திட்டமாக மாற்றி விவசாயிகள் இப்போது விழிப்புணர்வு வந்துவிட்டது. தங்களுடைய நிலங்களை இழக்க தயாராக இல்லை. காரணம், கிருஷ்ணகிரியிலே 5 தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திப்பு வருகின்ற காரணத்தினாலே நிலத்தினுடைய மதிப்பு உயர்ந்து விட்டது. அந்த விவசாயிகளுக்கு உண்டான இழப்பீடு மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ளது குறைவாக இருந்தாலும், அது நியாயமான விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்தால் நீதிமன்றம் போகாமல் விவசாயிகளை சமாதானப்படுத்தி அந்த நிலத்தை உடனடியாக கையகப்படுத்தி பணியினை செய்வதற்குண்டான ஆணையை தமிழக அரசு வழங்கி குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்திற்குள் இந்த பணியை செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு கார்த்திகை மார்கழி மாதங்களிலே அதிகமான மழை பெய்யும், புரட்டாசியிலே அதிகமாக மழை வந்துடும். இந்த காலங்களுக்குள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடித்துவிட்டால் அந்த மழை காலங்களில் வருகின்ற தண்ணீரை நிரப்பினால் இந்த 3 ஒன்றியங்களும் சிறப்பாக பயனடையும். ஆகவே அப்படி பயனடைகின்ற பட்சத்திலே இந்த மாவட்டமே சிறப்பாக இருக்கும். தென்பெண்ணை ஆற்றுல வர அந்த தண்ணீரை புவியிற்கு விசைக்கு ஏற்றவாறு அந்த கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக வரப்படும் தண்ணீர் விரைவாக இந்த கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக இங்கே தண்ணீர் கொண்டு வந்தால் வரும் காலங்களில் இந்த பகுதி முழுக்க நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அதே போல இந்த நம்ம கிருஷ்ணகிரி இந்த சுற்று வட்டார பகுதிகள் சுமார் 45,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து கொண்டிருந்த பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வேறு வழி இல்லாம வெளிமாநிலத்திற்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் மறுபடியும் வருவாங்க. அதுக்கு மறுபடியும் நாங்கள் விவசாயம் செய்ய ஏதுவாக இருக்கும் என்ற தகவலை தெரிவிக்காங்க சௌதாமணி. மேகராஜ், அதாவது தென்பெண்ணை ஆற்றில் கால்வாய் அமைத்து கொண்டு வரப்படுகின்ற அந்த திட்டம் தவிர வேறு ஏதாவது மாற்று திட்டம் வச்சிருக்காங்களா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக? திரும்பவும் கேளுங்க ஐயா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மாற்று திட்டம் ஏதாவது இருக்கா? இருக்குங்க. இதே தென்பெண்ணையாறு ஒசூர் பகுதியில் கிளவரைப்பள்ளி அணை என்ற வகையிலே அணை கட்டப்பட்டு அங்கே தண்ணீர் தேக்கப்படுகிறது. அது ஒசூர் பகுதி மேடான பகுதி. அதை பேரிகை வழியாக வேப்பனப்பள்ளி வழியாக கொண்டு வந்தால், எம்சி பள்ளி என்று சொல்லுகின்ற அந்த ஊர் வழியாக வந்தால், மகாராஜா கடை எம்சி பள்ளி வழியாக வந்தால் இந்த பகுதியில் பாசனம் பெறும். புவி ஈர்ப்பு விசைக்கு மாறாக வராது, புவி ஈர்ப்பு விசை வழியாகவே வரும். இந்த திட்டம் யாரும் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா பல மலைகள் இருக்கிறது, மலை ஓரங்களிலே அந்த கால்வாயை வெட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வருகின்ற பட்சத்தில் இதே பணத்தை வைத்துக் கொண்டு அந்த கால்வாயை வெட்டிவிட முடியும். ஆனால் எந்த அதிகாரிகளும் அந்த திட்டத்தை எடுக்க
யோசிக்கிறார்கள். ஏன்னா இடையில கொஞ்சம் வனத்துறை நிலம் வருகிறது. வனத்துறை இடத்திலே பர்மிஷன் வாங்குவது சிரமம் என்ற அடிப்படையிலே பட்டா நிலங்களை மட்டுமே பொதுப்பணித்துறை தேர்வு செய்கின்ற காரணத்தினாலே அந்த சாத்தியக்கூறு உள்ள திட்டத்தை கையில் எடுக்க மறுக்கிறார்கள். அப்படி அதை கையில் எடுத்தால் அது ஒசூர் ஒன்றியமும் பயன்பெறும், இன்னும் சூளகிரி ஒன்றியம் பயன்பெறும், வேப்பனப்பள்ளி ஒன்றியமும் பயன்பெறும், கிருஷ்ணகிரி, பர்கூர், மத்தூர் வரைக்கும், ஊத்தங்கரை வரைக்கும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படும். ஏறத்தாழ மாவட்டத்தினுடைய 70% மக்கள் பயனடைவார்கள். ஆனால் இதை அந்த கொஞ்சம் வனத்துறை நிலம் இருக்கின்றதை காரணத்தை காட்டி கையில் எடுக்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் வனத்துறை இடத்திலே பர்மிஷன் வாங்குவது மிகப்பெரிய சிரமம் என்கிறார்கள். வனத்துறை அதிகாரிகளும் கொடுப்பதில்லை. வனத்துறை அந்த டிபார்ட்மெண்டே ஏனோ விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆகவே இப்படி செய்தால் சிறப்பாக செய்யலாம். அதாவது அங்குள்ள மக்கள் 2 தீர்வுகளை முன்வைக்கிறார்கள். அந்த 2 தீர்வுகளையும் செயல்படுத்தினால் அந்த திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தொடர்ந்து நமது அரங்கு விருந்தினர் திரு செங்குட்டன் அவர்களிடம் கேட்போம். அங்குள்ள மக்கள் 2 வழிகளை சொல்றாங்க தங்களுடைய தீர்வாக. அதை நீங்க சொன்ன ஒண்ணு, அதாவது தென்பெண்ணை ஆற்றின் கரையிலிருந்து கால்வாய் அமைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தண்ணீர் வரும். நீங்க கடைசியா சொல்லுங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன விடிவோ, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம்? ஒரு அரசாங்கம் முதலிலே அண்டை மாநிலத்தோடு ஒரு சுகமான பேச்சுவார்த்தை நடத்தணும். 1892ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தமிழகமும் கர்நாடகாவிலும் இடையிலே கர்நாடகாவிலிருந்து உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடிய 12 ஆறுகளை குறுக்கே எந்த அணை கட்டுவது சம்பந்தமாகவோ அல்லது அணையும் கட்டக்கூடாது அல்லது தண்ணீர் உறிஞ்சி எடுக்கக்கூடாது என்ற ஒப்பந்தம் இருக்கிறது. ஆகவே அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் மீறி அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரத்து குறைந்தது. ஆகவே ஒப்பந்தப்படி தண்ணீர் நீங்க எடுக்கக்கூடாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது, இந்த பழையதள கால்வாய் ஏரிக்கு தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் இப்போது நம்முடைய விவசாய சங்க தலைவர் கூட பேசினார். அது சாத்தியப்படுமா என்பது நான் அது சாத்தியப்படுமா என்பது அவருடைய எண்ணத்துக்கே விட்டு விடுகிறேன். ஏனென்று சொன்னால் நீண்ட தூரம் வர வேண்டும். கலவரப்பள்ளி அணையிலிருந்து அங்கே வருவது என்பது, பழையதள கால்வாய்க்கு வருவது என்பது 2-3 மலைகளை தாண்டி வர வேண்டும். அது சாத்தியப்படுமா என்பது தெரியவில்லை. ஆகவே இப்போது இருப்பது ஒரே தீர்வு. எங்களுடைய தலைவர் கலைஞர் ஆட்சியிலே பொதுப்பணித்துறை அந்த அதிகாரிகள் எல்லாம் போய் கள ஆய்வு செய்தார்கள். கொலுசுமுடு என்ற இடத்திலே அந்த எண்ணெய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலுசுமுடு என்ற இடத்திலே ஒரு தடுப்பணையை கட்டி அங்கிருந்து பழையதள கால்வாய் குறைஞ்ச ஒரு 10 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஆகவே அந்த 10 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணீரை கொண்டு வந்து விட்டாலே பழையதள ஏரி நிரம்பிவிடும். ஆகவே அந்த திட்டத்தை செயல்படுத்துவதிலே என்ன தாமதம், ஏன், என்ன காரணம்? இந்த அரசாங்கத்திற்கு திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க, திட்டம் போட்டாங்கன்றதுக்காக ஒரு நல்ல பேர் வந்துடணும் அப்படின்றதுக்காக தயங்குறாங்களோ என்னன்னு தெரியல. ஆகவே மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலுசுமுடு அந்த பக்கத்தில் கட்ட அந்த அணையை, அந்த தடுப்பணை கட்டி அங்கிருந்து தென்பெண்ணை ஆற்றில் ஓரக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து பழையதள கால்வாயில விட்டால் ஒழிய வேறு மாற்று வழி இருப்பதாக தெரியவில்லை. இந்த அரசாங்கம் அதை முழு முயற்சி எடுக்க வேண்டும். அதாவது இரு தீர்வுகளை முன்வைக்கிறார். கொலுசு மடுவில் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணீரை தடுப்பணை கட்டி அங்கு பழையதள ஏரிக்கு கொண்டு வந்தால் அந்த ஒரு பிரச்சனையை களையப்படலாம். அல்லது இரு மாநிலங்களுக்கு இடையே போடப்பட்டுள்ள அந்த நீர் சம்பந்தமான ஒப்பந்தத்தை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்ற இரு கருத்தினை இதற்கு தீர்வாக முன்வைக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பல கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட பழையதள ஏரி கால்வாய் திட்டத்தை தற்போது செயல்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறது. எனவே மார்க்கண்டேய நதி பாசன பகுதிகளில் உள்ள விவசாயத்தை முற்றிலுமாக காப்பாற்றுவதற்காக முதல் கட்டமாக தென்பெண்ணை ஆற்றில் இருந்து இணைப்பு கால்வாய் அமைத்து தண்ணீர் பெறுவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்க விருந்தினராக வந்திருந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கள தகவல்களை வழங்கிய செய்தியாளர் மேகராஜுக்கும் நன்றி தெரிவித்து இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திக்கிறேன்.